அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு தாலா குர்ஆன்ல ஒரு வாசகம் இப்படி ஒன்று வருது, ஒரு ஆயத்தை எப்படி சொல்றான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. அல்லாஹு தாலா உங்களுக்கு கட்டளையாகவே கூறுகிறான், அமானிதங்களை அவங்களுக்கு உரித்தானவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி. இதுக்கு நிறைய சபபுன் நுசூல், இந்த ஆயத்தை இறங்குனதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. அதில் ஒரு காரணம் இந்த சம்பவம் கூட. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை வெற்றி கொண்டு மக்காவுக்குள்ளே போகிறாங்க. கடைசி யுத்தம் அப்படின்னே சொல்லலாம். இதை ஃபத்ஹே மக்கா அப்படிமா, மக்காவுடைய வெற்றி அப்படிமா. என் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த ஊர், பல வருஷ போராட்டத்துக்கு பிறகு தன்னுடைய சொந்த ஊருக்குள்ளே போகிறாங்க. இப்போ போகும்பொழுது காபாவுக்கு முக்கியம் அந்த வாசலுடைய சாவி. இந்த சாவி யார்கிட்ட இருந்ததுன்னா பனு தல்ஹா, தல்ஹாவுடைய பிள்ளைங்க 2 பேர், உஸ்மான் இப்னு தல்ஹா, ஷைபா இப்னு தல்ஹா, அவங்க கையில் தான் இருந்தது. ஆரம்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு கொடுக்காத விஷயங்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க, அவங்கள்ட்ட இருந்து சாவியை வாங்குங்கன்னா, சாவி அவங்கள்ட்ட இருந்து பறிக்கப்பட்டு வாங்குறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவை திறந்து உள்ளே போனாங்க. போயிட்டு வந்தவங்க அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாவி அவங்க கையில் கொடுத்தாங்க. அல்லாஹு தாலா அதுக்குள்ள ஒரு ஆயத்தை இறக்கினான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. அல்லாஹு தாலா உங்களுக்கு நபியை கட்டளையாகவே கூறுகிறான், இடுகிறான், நீங்கள் அந்த அமானிதத்தை அவங்கள்ட்டே கொடுத்துருங்க, யார் சொந்தக்காரங்களோ அவங்கள்ட்டே கொடுத்துருங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு கையில் கொடுத்தாங்க, சாவியை கொடுத்தாங்க. ஏன்னா காபாவுடைய சாவிங்கிறது அவ்வளோ ஒரு பெரிய பொறுப்பு. கொடுத்துட்டு சொன்னாங்க, இதை நீங்கள் ஹாலிதத்தன் தாலிதத்தன், கியாமத்து நாள் வர்ற வரைக்கும் இது பனு தல்ஹாவுடைய அந்த வம்சத்தில் தான் இருக்கும்ட்டாங்க. அதனால் இன்றைக்கி கூட அந்த சாவிங்கிறது, காபாவுடைய சாவி அவங்களுடைய கையில் தான் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி சொன்னாங்க, லா யன்ஸிஉஹா மின்கும் இல்லா தாலிம், உங்கள் கையிலேருந்து ஒருத்தன் பிடுங்குறான்னா அவன் பெரிய அநீதக்காரன் அப்படின்னு சொல்லிட்டான். திருப்பி சொன்னாங்க, இன்னல்லாஹ ஸ்தமனக்கும் அலா பைத்தி, அவனுடைய வீடை பாதுகாக்கிற பொறுப்பை உங்கள்கிட்ட கொடுத்துட்டான். ஃபகுலு மிம்மா யஸிலு இலைக்கும் பில் மஅரூஃப், அதனால் இந்த காபாவை நீங்கள் நிர்வகிக்கிறதுன்னு இல்லை, அதனுடைய பொறுப்பை நீங்கள் பார்க்கறதுனால இதற்காக வேண்டி யாரெல்லாம் என்ன கிஃப்ட் காம்ப்ளிமெண்ட் கொடுக்காங்களோ அதிலிருந்து நீங்கள் எடுத்து சாப்பிடலாம், தவறே கிடையாது அப்படின்னா. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது மக்காவில் ரொம்ப பிடிச்சது ஹரம் காபா. அந்த காபாவுடைய சாவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொந்தமாக இருந்தாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஆரம்பத்திலேருந்து யார் நிர்வகிச்சாங்களோ அவங்க கையிலேயே கொடுத்துட்டாங்க. இப்போ அல்லாஹு தாலாவுக்கும் அதுதான் பிரியமாக இருந்தது. அப்போ கடைசி வரைக்கும் அந்த குடும்பம் தான் பாதுகாக்கணும் அப்படின்ட்டான். வாஹிரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.